பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு அழகான நகரத்தை உருவாக்குவதில் நல்ல இயக்கமும் இணைப்பு வசதிகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 2001 பிரதமர் மோடி குஜராத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற போது 1 அல்லது 2 நகரங்களை தவிர நாட்டின் பிற பகுதிகளில் மெட்ரோ ரயில் வசதி இல்லை. 2014ஆம் ஆண்டில் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ ரயில் வசதி இருந்தது. இன்று 18 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை முழு வீச்சில் உள்ளது. 2025ஆம் ஆண்டுக்குள் 25க்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் சேவையை விரிவுபடுத்த முயற்சிகள் நடந்து வருகின்றன. முதலமைச்சரிலிருந்து பிரதமருக்கான பயணத்தில் தனது தொலைநோக்கு சிந்தனையால் பிரதமர் மோடி அவர்கள் நாடு முழுவதும் மெட்ரோ ரயில் சேவையை அமைத்துள்ளார். இது நகரமயமாக்கலுக்கு வழிவகுக்கிறது. पहले की सरकारों की जो अप्रोच थी, हमारी सरकार कैसे काम कर रही है, इसका बेहतरीन उदाहरण क्या फर्क था, ये बहुत भली भांति देश में मेट्रो नेटवर्क का विस्तार से पता चलता है. 2014 से पहले के 10-12 साल में सिर्फ 250 किलोमीटर मेट्रो लाइन ऑपरेशनल हुई थी. वहीं बीते 6 साल में 450 किलोमीटर से ज्यादा मेट्रो नेटवर्क चालू हो चुका. इस समय देश के 27 शहरों में 1000 किलोमीटर से ज्यादा के नए मेट्रो नेटवर्क पर काम चल रहा है. நமது பாரத பிரதமர் தமிழகத்திற்கு 65,000 கோடி ரூபாய் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒதுக்கினார். அதன் மூலம் இப்பொழுது 3770 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெட்ரோ திட்டத்தில் வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ வரை மெட்ரோ ரயில் 9.05 கிலோமீட்டர். அந்த திட்டத்தின் மூலம் வடசென்னை வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வரப்பிரசாதமான திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தார் நமது பாரத பிரதமர். தில்லி போன்ற பெரு நகரங்களில் மக்கள் ப்ளூ லைன் பேருந்துகளில் பயணம் செய்ய வேண்டிய நேரம் இருந்தது. பேருந்துகளில் பெண்களின் சங்கிலி பறிப்பு மற்றும் திருட்டு போன்ற சம்பவங்கள் பொதுவாக நடைபெற்று வந்தன. ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது. டெல்லியில் மெட்ரோ ரயில் நெட்வொர்க் மக்களின் இதயங்களை ஆட்சி செய்து வருகிறது. பெண்களுக்கு தனி பெட்டிகள் உள்ளன. அதில் பெண்கள் அச்சமின்றி பயணம் செய்கிறார்கள். மெட்ரோ ரயில் அணுக இயலாத எந்த பகுதியும் தில்லியில் இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. मोदी जी जो कर रहे हैं वो हमारे देश के लिए कर रहे हैं और मुझे लगता है कि ये एक सही रास्ता है और जिससे कि सारे लोगों को जो इतना ऑटो जो करना पड़ता है, टैक्सी करना पड़ता है, जो इससे लोग ट्रांसपोर्ट से परेशान होते हैं, तो ये एक सही ऑप्शन होता है मेट्रो का. मोदी जी ने जो इनिशिएटिव लिया है कि हर शहर को थोड़ा मेट्रो देने के लिए जो किया है, बहुत ही सही डिसीजन लिया है. क्योंकि हर शहर में हर बच्चों को वही प्रॉब्लम हो रही है. ट्रैवलिंग की इश्यूज़ हैं, ट्रैफिक इश्यूज़ हैं और सेफ्टी सिक्योरिटी इश्यूज़ हैं. तो ऑब्वियसली बात है वो एक शहर से तो काम नहीं चलेगा. अगर आपको पूरे इंडिया को अगर आगे बढ़ाना है तो हर शहर में ये चीज़ों को लागू करना पड़ेगा. जिस हिसाब से पहले देखा और अब में काफ़ी चेंजेस है और अच्छी बात है और आगे भी ऐसे ही होना चाहिए. பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் மெட்ரோ ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. டெல்லி, NCR உட்பட நாடு முழுவதும் மெட்ரோ நெட்வொர்க் வேகமாக விரிவடைந்து வருகிறது. தற்போது 27 நகரங்களில் 1058 கிலோமீட்டர் மெட்ரோ நெட்வொர்க் கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. கட்டுமான பணிகள் முடிந்ததும் நாட்டில் மெட்ரோ நெட்வொர்க் 1779 கிலோமீட்டர் என்ற அளவிற்கு விரிவடையும். தற்போது மெட்ரோ 18 நகரங்களில் 721 கிலோமீட்டர் நெட்வொர்க்கில் இயங்குகிறது.
मेट्रो सुविधा से लोग इजीली कनेक्ट कर पा रहे हैं। जो ये बड़े तरीके से मेट्रो कनेक्ट हो रही है तो दूर दराज स्थानों पे भी लोग जॉब करने का सोच रहे हैं। ट्रांसपोर्टेशन सिस्टम मेट्रो इज़ बेटर देन अदर ट्रांसपोर्टेशन सिस्टम। ये टाइम से पहुंच जाते हैं। मेट्रो भी जाने से लोग अपने आसानी से ऑफिस, कॉलेज, यूनिवर्सिटी और तमाम जगहों पर सही समय पर पहुंच जाते हैं। और ये जो अभी बिछ रहा है इससे पहले भी बिछाने की ज़रूरत थी, क्योंकि तमाम देशों में पहले ही मेट्रो बिछ चुका है, लेकिन हमारा देश अभी विकसित हो रहा है। लेकिन अच्छी बात यह देर ही है लेकिन दुरुस्त है। கொரோனா தொற்றின் காலத்தில் எல்லா இயக்கமும் நின்றிருந்த பொழுது இந்திய ரயில்வே தனது கடமையை சரிவர செய்தது. நாடு முழுவதும் உள்ள பெரிய நகரங்களில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் சிக்கி தவித்தனர். தங்கள் குடும்பங்களிலிருந்து விலகி தவித்தனர். பிரிந்த பயணிகளை தங்கள் சொந்த மாவட்டத்திற்கு அழைத்து செல்வதற்காக இந்திய ரயில்வே ஸ்ரமிக் சிறப்பு ரயில்களை இயக்கியது. இதன் வாயிலாக லட்சக்கணக்கான பயணிகள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் இணைந்தார்கள். अच्छा हुआ कि हम लोग को ट्रेन चालू करके दी। हम लोग गांव जा रहे हैं। हम लोग को बहुत खुशी हो रही है कि हम अपने गांव पहुंच जाएं। இது எல்லாருக்கும் தெரிந்த ஆப் தான். ஐஆர்சிடிசி ஆப் வந்து பரவலாக பயன்படுத்துகிற ஆப்பு. பொதுவாக மத்திய மாநில அரசுகளுடைய ஆண்ட்ராய்டு ஆப் பயன்படுத்துவதில் வந்து ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு கேள்விகள்லாம் இருக்கும். அதை பயன்படுத்தலாமா, சரியாக இருக்குமா அப்படிங்கலாம். ஆனால் அதெல்லாம் தவிர்க்கும்போது இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப வேகமாக இணையதளங்களோட ஐஆர்சிடிசி இணையதளத்தோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்குகிற ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்புன்னு சொன்னால் இந்த ஐஆர்சிடிசி ரயில் டிக்கெட் தான். இதில் நிறைய புதிய ஃபீச்சர்ஸ் நிறையவே ஆட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நீங்கள் வந்து இந்த பிஎன்ஆர் என்கொயரியிலேருந்து ஆரம்பித்து டிக்கெட் ரேட்டிங் இதெல்லாம் வந்து காமனான எல்லா ஃபீச்சர்ஸ் பற்றினா நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். இது தவிர நீங்கள் வந்து தட்கலுக்கு சாதாரண டிக்கெட்டுக்கு என்னதுக்கான விதமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நிறைய மாறிருக்கு. அதை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணி அதை காமிக்கிறாங்க. என்ன கட்டணமோ அதற்கேற்ற மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒட்டுமொத்தமாக எல்லா ட்ரெயினும் இன்க்ளூடிங் லோக்கல் பேசஞ்சர்ஸ் வரைக்கும் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணிவிட்டு அது வந்து அந்த ஒரு வேளை அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகிடுனா நீங்கள் அடுத்த லாகின் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சா இல்லைங்கிற அந்த ஸ்டேட்டஸ் முதல்ல காமிக்கும். இன்கேஸ் நீங்கள் திரும்ப ஒரே டிரான்சாக்ஷன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணும் விதமாக கூட இந்த மாதிரி விஷயங்களை காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் டிக்கெட் பண்ண ஹிஸ்ட்ரிஸில் எடுத்து போய் பார்க்கும்போது நீங்கள் எத்தனை டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, அதில் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்குங்கிற எல்லா விதமான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் கொடுக்குறாங்க. ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனடியாக வந்து அது வந்து ரீஃபண்ட் பண்ணப்படுகிறது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறையவே வந்து உள்ள புதிய ஃபீச்சர்ஸை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசி வேலெட், அதாவது நீங்கள் வந்து ஐஆர்சிடிசி வேலெட்டில் நீங்கள் வந்து பணம் போட்டு வச்சுக்கலாம். அதுலேருந்து நீங்கள் வந்து டிக்கெட் செலுத்தும் போது அதுலேருந்து எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சம்டைம்ஸ் டைம் ஆகி உங்களை டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகிறதுனால அந்த ஒரு ஃபெசிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர், அடிக்கடி நீங்கள் ரயிலில் பயணம் செய்வதாக இருந்தால் நீங்கள் இந்த வேலெட் பயன்படுத்திக்கலாம். இதே போல் உங்களுடைய குடும்பத்தின் உறுப்பினர் அத்தனை பேரையும் ஒரு டிக்கெட் பல்க் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொருவரையும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஏற்கனவே ஒட்டுமொத்த லிஸ்ட்டையும் ஏற்கனவே ஆட் பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணும்போது அதை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அவங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து அவங்களுடைய ஏற்கனவே வெரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் சீக்கிரமாகும் அப்படிங்கிறதுனால அது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டிஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு போர்ட்டலுக்குள்ளே போனவுடனே உடனடியாக வித்தின் சில செகண்டில் உங்களுடைய டிக்கெட்டை வந்து புக் பண்ண முடியும். நீங்கள் வந்து அடிக்கடி பயணம் செய்வதாக இருந்தால் இந்த ஃபெசிலிட்டிஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து ஆதார் லிங்கிங். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஒவ்வொரு பயணிகள்லையும் அவங்களுடைய ஆதார் கார்டையும் லிங்கிங் பண்ணணும். அதை பண்ணால் இங்கே நீங்கள் அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த இடத்துல பயணம் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் போக வேண்டிய இடம் டெஸ்டினேஷன் அட்ரஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். எந்த இடத்துல போகிறீங்கிறது கொடுக்கணும். ஸோ அதை எல்லாமே நீங்கள் ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் இதில் புது ஆப்பில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது தவிர சேட்டிங் ஃபெசிலிட்டிஸ், நீங்கள் வந்து உடனடியாக ஒரு ஹெல்ப் டெஸ்க் அணுகிறதுக்கான அந்த வசதிகளும் இருக்கின்றன. டிக்கெட் வந்து உடனடியாக கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து குயிக் கேன்சல் பண்ணுறதுக்கான அந்த ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க.
இது தவிர இந்திய ரயில்வே இணைப்பில் நிறைய முன்னேற்றம் அடைந்துள்ளது மற்றும் கடந்த சில வருடங்களாக பயணிகளுக்கு சிறப்பான சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. விமானங்களுக்கு இணையான அதிநவீன வசதிகள் கொண்ட ரயில்களை இயக்குகிறது ரயில்வே துறை. கதிமான் மற்றும் வந்தே பாரத் போன்ற அதிவேக ரயில்கள் இந்தியாவில் புல்லட் ரயிலின் அனுபவத்தை அளிக்கின்றன. எதிர்காலத்தில் நவீன இந்தியாவின் அடையாளத்தை உருவாக்க இந்திய ரயில்வே ஆர்வமாக உள்ளது. स्टेशंस में भी काफ़ी सफाई है. पहले ऐसा नहीं होता था. पहले स्टेशंस का हाल बहुत बुरा रहता था, स्पेशली क्लीनलीनेस को लेके, और ट्रेनें भी टाइम पे नहीं चलती थी. अभी जो ये फास्ट ट्रेनें आने से स्पेशली बिजनेस क्लास और जो कॉर्पोरेट सेक्टर के जो रेगुलर ट्रैवलर हैं उनके लिए तो बहुत फ़ायदेमंद है. गवर्नमेंट का प्लान है कि हाई स्पीड की ट्रेनें चलाने की, तो उसमें नई टेक्नोलॉजी के माध्यम से अगर नई ट्रेनें आती हैं, नए टेक्नोलॉजी होते हैं, समय बचता है, तो ये पैसेंजर के लिए और देश के विकास के लिए बेहतर है. इंडिया में बहुत ज़्यादा पॉपुलेशन ट्रेन से ही अलग अलग जगह जाती है, तो अगर हाई स्पीड ट्रेन होगी तो इंडिया में भी लोग फटाफट से दूसरी जगह पहुंच पाएंगे. जैसे पहले ट्रेन डिले बहुत होती थी तो लोगों का बहुत टाइम वेस्ट होता था, इसलिए इंडियन रेलवे उतना बेस्ट नहीं था, बट अब इट इज़ कमिंग टू कम्पीट विद द अदर कंट्रीज ऑल्सो. वंदे भारत और गतिमान ट्रेन जो है वो फास्ट चलती है, बट बुलेट ट्रेन उससे भी फास्ट है और बेटर है. और जो आज की जनरेशन है वो अब एयरप्लेन में जाने की कोशिश करती है क्योंकि बहुत फास्ट होती है और ट्रेन्स बहुत स्लो होती हैं, तो इसलिए अगर बुलेट ट्रेन्स आ जाएंगी तो बहुत फास्ट चलेंगी जो हैं, तो इसलिए बहुत आगे की जनरेशन उसको प्रेफर करेंगी. अगर वंदे भारत जैसी ट्रेन्स और भी आती हैं, बुलेट ट्रेन्स आती हैं, तो डेफिनेटली हमारा जो इकोनॉमी है उसको भी बहुत फ़ायदा होगा. கிராமங்களில் கீழ் நடுத்தர வர்க்கத்தின் அபிலாஷைகளும் அசைக்கப்படுகின்றன. மேலும் அவை நகரமயமாக்கலின் கவர்ச்சியால் ஈர்க்கப்படுகின்றன. நகரமயமாக்கல் விமர்சனம் செய்தவர்களால் சாபமாக கருதப்பட்ட நாட்கள் போய்விட்டன. இப்போது நகரமயமாக்கல் ஒரு வரமாகிவிட்டது. நகரமயமாக்கல் ஒரு வாய்ப்பாக மாறிவிட்டது. கிராமங்களும் நகரமயமாக்கலை அடைய ஆர்வமாக உள்ளன. கிராமங்களின் வளர்ச்சி அதிகரித்து வருகிறது. குஜராத்தின் முதல்வராக பிரதமர் மோடி நகரமயமாக்கலை கனவு கண்டார். அவர் பிரதமரானவுடன் அந்த கனவு நனவாகின்றன. நாட்டின் சிறிய நகரத்திலிருந்து பெரிய நகரம் வரை அவற்றின் முழு அமைப்பும் மாறி வருகிறது. दुनिया के टॉप 10 सबसे तेजी से विकसित होते शहरों में सारे 10 शहर भारत के शहर है. यानी देश जितनी तेजी से विकास की गति को पकड़ रहा है उसका एक मजबूत हिस्सा हमारे शहर रहने वाले लोग हैं. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரிந்திருக்கும், சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து அத்திப்பட்டு ரயில் நிலையம் வரை கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டருக்கு 293 கோடி ரூபாய் 4வது ரயில் பாதை. ரயில் ப்ராஜெக்ட்லேயே சென்னை, மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர் இந்த ரயில் பாதையில் மின்வழி தனிமை ஏற்படுத்திய மூலம் பல லட்சம் லிட்டர் டீசல், ஒரு கணக்கின்படி கிட்டத்தட்ட இடத்திற்கு 90 லட்சம் லிட்டர் டீசல் சேமிக்கப்படுகிறது. முழுவதும் மின்மயமாக்கப்பட்டதால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படுகிறது. பாரத பிரதமருடைய அவருடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள் பற்றின பிஎம்ஓ இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இதில் வந்து பாரத பிரதமருடைய ட்விட்டர் பேஜ், அதில் சொல்லப்படுகிற விஷயங்கள், அவர் பகிர்ந்து கொள்கிற செய்திகள், இதில் வந்து பிரதமருடைய முக்கியமான உரைகள், கொரோனா ஊரடங்கு நேரத்தில் அரசின் செயல்பாடுகள் குறித்தும், பொதுமக்கள் செய்ய வேண்டிய அவருடைய கடமைகள் குறித்தும் பிரதமர் பேசிய விஷயங்கள் அனைத்துமே எல்லா தொகுப்பும் இந்த ஆப்பில் கிடைக்குது. பிரதமருடைய வெளிநாட்டு பயணங்கள், அவர்கள் சந்தித்த வெளிநாட்டு அதிபர்கள், அவரை பற்றின குறிப்புகள் அதெல்லாமே இதில் கிடைக்குது. இது தவிர
பிரதமர் வந்து எளிய மக்களுடைய பேசி அவரோட தொடர்பு கொண்டு ஒரு ஒரு விளையாட்டு போட்டிகள்லையோ ஒரு பத்திரிகையிலையோ ஒரு கட்டுரைகள் வரும்போது அதை பற்றி பிரதமர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிற அவருடைய உற்சாகப்படுத்தும் விதமாக அவர் பேசிய குறிப்புகள் அதெல்லாமே அது தொகுத்து இதை கொடுக்குறாங்க. மன் கி பாத்தினுடைய மொத்த வீடியோ தொகுப்பு ஆடியோ தொகுப்பு எல்லாமே இதில் கிடைக்கின்றன. பொதுவாக பாரத பிரதமருடைய அவருடைய பேச்சுகள் எண்ணங்கள் அவருடைய செயல்பாடுகள் குறித்த அனைத்து விவரங்களையும் நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பொதுவாக நம்மளுடைய பாரத பிரதமரை பற்றின ஒரு விஷயங்கள் தொகுத்து தர்றதுனால எங்கெல்லாம் வந்து பிரதமரை பற்றின விஷயங்கள் இருக்கிறது, எந்த விதமான கட்டுரைகள் உரையாடல் இருக்கிறதோ அதை எல்லாமே தொகுத்து ஒரு ஒன் ஷாப் செல் மாரி ஒரு இடத்துல தொகுத்து தருகிறார்கள். அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஆப். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். முக்கியமாக நமது பாரத பிரதமர் ரயில்வே திட்டங்கள் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் வழித்தடத்தில் முழுவதும் மின்மயமாக்கியிருக்காங்க. அதோடு ஒன்றுமல்ல, 2640 கோடி ரூபாய் செலவில் கல்லணை கால்வாயை அதிக அளவு நவீனப்படுத்தி மற்றும் அவற்றை சீர்படுத்தி அந்த கல்லணை கால்வாய் மூலம் அதிக அளவு தண்ணீரை சேமிப்பு வைப்பது மட்டுமல்லாமல் அந்த தண்ணீரை 20% அதிக அளவு டிஸ்சார்ஜ் செய்ய முடியும். இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆப் ஒன்று பார்க்க போகிறோம். உழவன் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆப் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து நீங்கள் விவசாயியாக இருக்கலாம், இல்லைன்னா விவசாயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம், இல்லை என்ன விதமாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஆப் வந்து இந்த ஆப் உழவன் அப்படிங்கிறது. இதில் நிறைய ஏராளமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல இதை வந்து லாகின் பண்ணி உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்தீங்கனாலே முதல்ல வந்து மானிய திட்டங்கள் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு விவசாயத்திற்கு என்ன விதமான ஒரு விவசாயிக்கு என்ன விதமான மானிய திட்டங்கள் என்னெல்லாம் இருக்குது, நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா முதல்ல வந்து என்ன துறை, அதில் வேளாண் துறை இருக்குது, தோட்டக்கலைத்துறை இருக்குது, பொறியியல் துறை இருக்குது, கரும்பு துறை, இதில் நிறைய வெவ்வேறு துறைகள் இருக்குது. ஒவ்வொரு துறையிலையும் என்ன விதமான மானிய திட்டங்கள் இருக்குது, அது எந்தெந்த மாவட்டங்களில் என்ன நிலைமையில் அமலுக்கு இருக்கின்ற விஷயங்களை விலாவரியாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது இடுபொருள்கள், அதாவது உங்கள் பகுதியில் உங்களுக்கு உரம் போன்ற இடுபொருள்கள் வேணும்னா அதை முன்பதிவு செய்யணும்னா அதற்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பயிர் காப்பீட்டு திட்டம். உங்கள் மாவட்டத்தில் பயிர் காப்பீட்டு திட்டம் எந்தெந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான கட்டண விவரங்கள் என்ன, எங்கெல்லாம் வந்து பயிர் காப்பீடு செய்யப்படுகிறது. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் எங்கள் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி, முதன்மை வேளாண்மை வங்கி, தேசியமயமாட்ட வங்கிகள் எங்கெங்கே இருக்குது, உங்கள் பகுதியை சேர்ந்த எங்கெல்லாம் நியரஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுடைய நீங்கள் ஒரு வேளை பயிர் காப்பீடு செய்தீங்கன்னா அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அது வேலிடிட்டி என்ன அப்படிங்கிற அந்த விவரங்கள் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்றைக்கி உங்கள் மாநில அளவில் மாவட்ட அளவில் கூட உரங்களுடைய இருப்பு ஸ்டாக்கு என்னென்ன உரங்களாக இருக்குது, ஒரு சில சமயத்தில் உரங்கள் தட்டுப்பாடு வரும்போது அது என்ன மாதிரியான எந்த மாவட்டத்தில் என்னென்ன மாதிரியான உரங்கள் கிடைக்கின்றன அப்படிங்கிற விஷயங்களையும் கொடுக்குறாங்க. அப்புறம் விதைகள், இதேமாதிரி உரங்களுடைய ஸ்டேட்டஸ் மாதிரி விதை இருப்பு என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ விதை இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சந்தை, இன்றைக்கு சந்தையில் நெல்லாகட்டும் கரும்பு ஆகட்டும் அதற்கான என்ன மாதிரியான விலை நிலவரம் இருக்குது அதுங்கிறத வந்து டெய்லி கொடுக்குறது இல்லாமல் அதை தொடர்ந்து அதை அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் வந்து வானிலை அறிவிப்புகள், அப்புறம் வந்து ஃபார்ம் ஹவுஸில் என்ன மாதிரியான உங்களுடைய நிலம் என்ன மாதிரி நிலம், அதில் என்ன மாதிரியான விளைபொருட்கள் செய்யலாம் அப்படிங்கிற பற்றின அந்த விவரமும் கொடுக்குறாங்க. இதில் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து
பூச்சி நோய் பற்றின பரிந்துரை. அதாவது உங்களுடைய பயிர்களுக்கோ உங்களுடைய செடி வீட்டில் கூட உங்கள் செடி மரம்லாம் இருந்ததுன்னா அங்கே ஏதாவது பூச்சி பட்டிருந்ததுன்னா அந்த பூச்சிக்கு என்ன மாதிரியான மருந்து அடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ பூச்சி என்னங்கிற பூச்சி என்னங்கிறது நமக்கு தெரியாத போது நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இந்த ஆப்பில் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் அதை அப்லோட் பண்ணிங்கன்னா அதை பார்த்துட்டு அதில் என்ன மாதிரியான பூச்சி இதுக்கு என்ன மாதிரியான மருந்துங்கிற கன்சல்ட்டிங்கும் இதில் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த மரத்தில் உள்ள அந்த பூச்சி என்ன பாதிக்கப்பட்ட அதை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா 48 மணி நேரத்தில் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறாங்க. இந்த விஷயமும் இது ஒரு மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக நம்ம சொல்ல முடியும். இது தவிர வந்து உழவன் சந்தை ஆன்லைன் மூலமாக செய்யப்படுகிற இது ஒவ்வொரு விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான முழுவதுமாக ஒரு செயல் வடிவம், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ், ஒரு நெல் எப்படி விளைகிறது, உளுந்து எப்படி விளைகிறது, இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வச்சு அதெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து அன்றாட வேளாண்மை செய்திகள், வேளாண் நிதிநிலை அறிக்கை, அது போன்ற வேளாண்மை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தொகுத்து இந்த ஒரு ஆப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து விவசாயியாக இருக்கலாம், இல்லை விவசாயத்தில் ஆர்வம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ஆப்பை வச்சுருந்தீங்கன்னா இது முழுக்க விவசாயம் சம்மந்தப்பட்ட அத்தனை தகவலையும் திரட்டி ஒரு இடத்துல கொடுக்குற மாதிரி செய்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதுவும் இதை இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அறிமுகம் செய்யுங்க. மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தஞ்சாவூர், திருச்சி மற்றும் நாகை மாவட்டங்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் வசதிகளையும் விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாகவும் இருக்கும். இதன் மூலம் நீர்ப்பாசனம், ஏன்னா அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போதே கிட்டத்தட்ட 4925 கிலோமீட்டர் அளவிற்கு கால்வாய் அமைத்தார். அதன் மூலம் நர்மதா டேம்லேருந்து முழுக்க கிடச்சிது. அதே போல் கல்லணையையும் அதிக அளவு நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு மிக அதிக அளவு பயன்பெறும்படி இந்த திட்டத்தை ஏற்படுத்தினார். அது மட்டுமல்ல, விவசாயிகள் தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர் இவைகள்லாம் களஞ்சியம் சொல்லுவாங்க. அவற்றை ரயில் மூலம் இணைப்பதன் மூலம் விவசாயிகள் கிசான் ரயில், விவசாயிகளுக்கான பிரத்யேக ரயில் மூலம் விவசாயிகள் தான் விளைவித்த பொருட்களை எளிதில் சந்தைப்படுத்துவதற்கு இது மிக மிக உதவியாக இருக்கும். இதுதான் விவசாயிகள் உடைய வருமானத்தை 2-3 மடங்கு அதிகப்படுத்துவோம் என்று பேசிக்கொண்டு இருப்பதை விட்டு விவசாயிகளுக்காக நீர்ப்பாசனத்தை கல்லணை மூலம் ஏற்படுத்தியது. விவசாயிகள் தன்னுடைய விளைபொருட்களை அதிவிரைவில் எடுத்து செல்வதற்கு கனெக்டிவிட்டி சொல்லுவாங்க, வழித்தடத்தை நவீன பயன்படுத்தி மின்மயமாக்குவது மூலம் நான் இப்போ சொன்ன மாதிரி விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் அவற்றை திருவாரூர் இணைப்பதன் மூலம் தமிழகத்தின் நெற்களஞ்சியத்தை ரயில் துறை மூலம் இணைத்துள்ளார். நமது பாரத பிரதமர் சென்னை கடற்கரை சந்திப்பிலிருந்து அத்திப்பட்டு வரை 21 கிலோமீட்டர் ரயில் பாதையை, குறிப்பாக 4வது ரயில் வழிப்பாதை ஏற்படுத்தியதன் மூலம் சென்னை துறைமுகத்திற்கும் காமராஜர் துறைமுகத்துக்கும் சரக்குகளை எடுத்து செல்வது மிக மிக எளிதாகும். ஏன்னா அதனால் தனியாகவே செப்பரேட்டாக மற்ற மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் எல்லாம் அதனால் தடைப்படாது, சாதாரண மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். மற்றும் சென்னை துறைமுகத்தில் காமராஜர் துறைமுகத்துக்கு சரக்குகள் மிக வேகமாக செல்ல முடியும். ஸ்மார்ட் சிட்டி என்பது நகரங்களை வெளிப்புற அழகால் பிரகாசிக்க செய்வதற்காக மட்டுமல்லாமல் அடிப்படை வசதிகளுடன் நகரங்களை முழுமையாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும். ஒவ்வொரு குழாயிலும் தண்ணீர், வலுவான அடித்தளம், கழிவுநீர் மேலாண்மை, கண்காணிப்பு கேமராக்கள் ஆகிய வசதிகள் இதில் அடங்கும். ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டத்தின் கீழ் நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கு உலக தரம் வாய்ந்த தோற்றத்தை அளிக்க இந்திய அரசு ஜனவரி 2016 ஆண்டு
ஜூலை மாதம் 1 தேதி முதல் 2018 வரை 4 கட்டங்களாக 100 நகரங்களை தேர்ந்தெடுத்துள்ளது. ஜூலை 9, 2021 நிலவரப்படி இந்த நகரங்கள் 1,80,873 கோடி ரூபாய் மதிப்பிலான 6,017 திட்டங்களை தொடங்கியுள்ளன. அவற்றில் 48,150 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,781 திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் 100 ஸ்மார்ட் நகரங்கள் அதிநவீன வசதிகளை கொண்டதாக அமையும் போது நாட்டின் முதன்மை சேவகரின் சமூக நீதியின் கனவும் நிறைவேறும். நகரம் ஒளிரும் பட்சத்தில் சமுதாயத்தின் கடைசி நபரும் வேலைவாய்ப்பின் மூலம் பயனடைவார். அவர்கள் வளர்ச்சியுடன் இணைவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் திறமையான நிர்வாகம் மற்றும் தொலைநோக்கு பார்வையின் காரணமாக கிராம மக்களின், ஏழைகளின், விவசாயிகளின், சமூகத்தின் கடைசி பிரிவின் வளர்ச்சி ஏற்படுகிறது. இது அவரது 20 வருட சேவை மற்றும் அர்ப்பணிப்பின் முழுமையான கதையை சொல்கிறது. நன்றி, வணக்கம்.